ஒரு கிறிஸ்மஸ் விழானா என்ன, யார் வரணும் அந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு? அரசியல் மாநாடு போல் ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபா செலவு செய்து ஒரு பெரிய மாநாடு, திமுக மாநாடு போல் கிறிஸ்மஸ் மாநாடு நடத்துகிறாங்க. தென் மாவட்டத்தில் தான் அதிகமான கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்கன்றது நல்லா தெரியும். அங்கே அவங்களுக்கு ஓட்டு இல்லை, ஓட்டு சரியுது, போன முறை அவங்களால அந்த இடத்துல கணிசமான ஓட்டை பெற முடியல அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தென் மாவட்டத்தை இப்போ படையெடுத்து போகிறாங்க. ஏற்கனவே உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் நம்முடைய முதல்வர் அவர்கள். நடத்தும்போது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்கிறாரு, இந்த முறை திருநெல்வேலியே நீங்கள் கைப்பற்றாவிட்டால் அனைவருடைய பதவியும் பறி போய்விடும். திமுக நாங்கள் தான் சிறுபான்மையரை காக்குறோம், நாங்கள் தான் எல்லாமே பண்ணுறோம் உங்களுக்குன்னு சொல்கிறாங்களே. என்ன பாதுகாத்தீங்க சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இதே 38 மாவட்டத்தில் திறக்கப்படாத சபைகளுடைய லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன். இதே 38 மாவட்டத்தில் கல்லறை இல்லாத லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன். நீங்கள் 38 மாவட்டத்தில் கலாய்வு செய்து எத்தனை திருச்சபைகளை திறந்தீர்கள்? சிறப்பு குழு அமைச்சு ஒரு நாளைக்கு அவங்க 2 தொகுதி 3 தொகுதி போகிறாங்க. ஒரு தொகுதி பிரச்சனையை பார்க்கறதுக்கே 1 மாதம் ஆகணும் மேடம். அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு தொகுதியில். 4 வருஷம் 2 மாதத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? இன்னைக்கு போய் மணிக்கணினி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தனியார் கல்விகள் வரணும். சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் ஃபீஸ் கம்மி, பிள்ளைங்களுடைய சலுகை கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது, வருமானம் வராது. ஆனால் ஒருவர் தனியார் கல்லூரி கொண்டு வந்தால் அரசுக்கு போய் சேர வேண்டியதான சலுகைகள் சேரும், கப்பம் கட்டிடுவாங்க, போக வேண்டியதெல்லாம் போயிடும். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பேராயர் டாக்டர் கே மேஷக் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். முதல்வர் ஸ்டாலின் பாளையங்கோட்டை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு திடீர்னு கிளம்பி போறாரு. துணை முதல்வர் உதயநிதியும் கன்னியாகுமரி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு போறாரு. இப்போ ஏன் இவங்க திடீர்னு போக காரணம் என்ன மேடம்? இது கிறிஸ்மஸ்க்காக போல, இது தேர்தல் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் தேர்தல்னால 18ஆம் தேதி துணை முதல்வர் மதுரைக்கு போகிறாரு, 20ஆம் தேதி திருநெல்வேலிக்கு முதல்வர் போகிறாரு, 23 மறுபடியும் துணை முதல்வர் கன்னியாகுமரிக்கு போகிறாரு. தென் மாவட்டத்தில் தான் அதிகமான கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்கன்றது நல்லா தெரியும். அங்கே அவங்களுக்கு ஓட்டு இல்லை, ஓட்டு சரியுது, போன முறை அவங்களால அந்த இடத்துல கணிசமான ஓட்டை பெற முடியல அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தென் மாவட்டத்தை இப்போ படையெடுத்து போகிறாங்க. இப்போ தென் மாவட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், இப்போ ஒரு வாரமாக அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. ஒரு கிறிஸ்மஸ் விழானா என்ன, யார் வரணும் அந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு? அரசியல் மாநாடு போல் ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபா செலவு செய்து ஒரு பெரிய மாநாடு, திமுக மாநாடு போல் கிறிஸ்மஸ் மாநாடு நடத்துகிறாங்க. ஜீசஸ் பர்த் அது கிடையவே. அவர் ஏழைக்காக, அவர் பிறப்பே ஒரு சின்ன ஒரு குடிலில் தான் மாட்டு தொழுவில் பிறந்தார். ஒரு பிரம்மாண்டமான இதெல்லாம் அவர் விரும்புகிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க போகிற காரணம் என்ன? ஏற்கனவே உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் நம்முடைய முதல்வர் அவர்கள். நடத்தும்போது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்கிறாரு, இந்த முறை திருநெல்வேலியே நீங்கள் கைப்பற்றாவிட்டால் அனைவருடைய பதவியும் பறி போய்விடும். அப்போ திருநெல்வேலியில் அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள், கன்னியாகுமரியில் அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் போன முறை கன்னியாகுமரியில் தோற்றுவிட்டார்கள், நாகர்கோவிலில் தோற்றுவிட்டார்கள், திருநெல்வேலியில் தோற்று விட்டார்கள். யார்கிட்ட தோத்தாங்க? பிஜேபி கிட்ட தோற்று விட்டார்கள், அதிமுக கிட்ட தோற்று விட்டார்கள். ஆகையால் இப்போ ஒட்டுமொத்தமும் நாங்கள் தான் சிறுபான்மைக்கு என்று சொல்லி இப்பொழுது அவங்க கிறிஸ்மஸுக்காக, இது எலெக்ஷன் கிறிஸ்மஸ், எலெக்ஷன் வருது, அடுத்த 3 மாதத்தில் தேர்தலை சந்திக்கணும். தேர்தலை சந்திக்கிறதுனால இப்போ போய் ஏற்கனவே அறிக்கை கொடுத்தாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, திருப்பி வாக்குறுதி கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அதான் மேடம். இப்போ சிறுபான்மையருக்கு பாதுகாவலர்னு அவங்க தான் சொல்கிறாங்களே, திமுக நாங்கள் தான் சிறுபான்மையரை காக்குறோம், நாங்கள் தான் எல்லாமே பண்ணுறோம் உங்களுக்குன்னு சொல்கிறாங்களே. என்ன பாதுகாத்தீங்க சொல்லுங்கள். இன்னைக்கு நம்முடைய சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் முதலமைச்சரை போய் சந்தித்து 38 மாவட்டத்திலையும் கலாய்வு செய்து ரிப்போர்ட்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, இதே 38 மாவட்டத்தில் திறக்கப்படாத சபைகளுடைய லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன். இதே 38 மாவட்டத்தில் கல்லறை இல்லாத லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன்.
நீங்கள் 38 மாவட்டத்தில் கள ஆய்வு செய்து எத்தனை திருச்சபைகளை திறந்தீர்கள், எத்தனை என்ஓசி வழங்கியிருக்கிறீர்கள், எத்தனை கல்லறை தோட்டத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க, எத்தனை சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க, எத்தனை சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஆசிரியர் பிரச்சனைகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறீர்கள். இப்பதானே சார் ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க, இனிமே தான் நடவடிக்கை அதான் எடுப்பாங்க. மேடம், இந்த 4.5 வருஷமுமே கோரிக்கை தான், தீர்வு வரல. 4.5 வருஷமும் கோரிக்கை தான். ஸ்டில் அடுத்த 3 மாதம் வரைக்கும் கோரிக்கை தான். கோரிக்கைக்கு தீர்வு 2026 அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தால்தான் தீர்வு அமையும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நன்றாக தெரியும். அது தெளிவாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவ மக்களை ஏமாற்றவே முடியாது. அவங்க நினைக்கிறாங்க கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு ஆதரவு. இது கூட்டம்லாம் வந்து பணம் கொடுத்தா எவ்வளோ கூட்டம்னாலும் வந்துடும். பணம் கொடுத்தா கூட்டங்கள் வந்துடும். பணம் கொடுத்து கூட்டம் சேர்க்குறாரு தவிர உண்மையான உணர்வோடு கூட வந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் அங்கே மனநிலைமை சரி கிடையாது. இதே கன்னியாகுமரியில் உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கிற திருச்சபையினுடைய விவரங்களை நான் கொடுக்குறேன். ஏன் நீங்கள் ஏன் அதே தொகுதியில், அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையை அவரால் திறக்க முடியல. என்னோட வந்து விவாதம் பண்ண சொல்லுங்கள். அவரால் திறக்கவே முடியல. அவர் போய் பல முறை போராடிட்டார், பல கலெக்டர்கிட்ட போயிட்டார். அவருடைய தொகுதி, அவர் இந்த சட்டமன்ற தொகுதி, அவருடைய தொகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு பட்டா இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தை அவரால் இதுவரைக்கும் பூட்டப்பட்ட தேவாலயத்தை திறக்க முடியவில்லை. இதை திறந்து கொடுப்பார்களா? திறக்க முடியுமா இவரால்? கள ஆய்வு பண்ணியிருக்காங்க, இப்போ இனிமே தான் சார் பண்ணுவாங்க. ஆமாம், கள ஆய்வு வந்துருச்சு. அப்போ அடுத்த 3 மாதத்துக்குள்ளே ஜனவரிக்கு அப்புறம் என்ன மேடம் வேலை நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள். டிசம்பர் முடிய போது, ஜனவரிக்கு அப்புறம் எல்லாருக்கும் தேர்தல் ஜுரம் வந்துடும். அந்த ஜுரத்தை பார்க்கறதுக்கே சரியாக போயிடும். அந்த ஜுரத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வர்றது முடிஞ்சிருச்சு. அடுத்து யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த ஆட்சிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிந்தது. அதனால் இது மக்களை ஏமாற்றவே முடியாது. இது ஒரு ஐவாஷ்காக நடத்தக்கூடிய பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்கிறது. நடத்தக்கூடியவர்கள் பின்புலம், பணபலம். அவங்கெல்லாம் பல கோடிகளை வந்து சம்பாதித்தவர்கள், சுருட்டினவர்கள், பல கோடிகளை கொள்ளையடித்தவர்கள் இன்றைக்கு மாநாடுகள் நடத்துகிறார்கள். எப்போ சார் இந்த கள ஆய்வு பண்ணியிருக்கணும்? இந்த கள ஆய்வு ஏற்கனவே 3 வருஷம் ஒரு சிறுபான்மை ஆணைய தலைவர் இருந்தார். காங்கிரஸ் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அவர் 3 வருஷம் இருந்து எத்தனை கள ஆய்வு செய்தார்? அவர் போன மாவட்டத்துக்கே தானே இந்த சிறுபான்மை ஆணைய தலைவரும் போயிருக்கிறாங்க. சரி, இவர் விட்டுருங்க. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைச்சாங்க முதலமைச்சர் அவர்கள். ஒரு சிறப்பு குழு அமைச்சு அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் ஒரு வகுப்பு போர்டு உறுப்பினரையும் போட்டாங்க. அவங்க இப்போ திருப்பி போய் கள ஆய்வு செய்கிறாங்க. அவங்க செய்து நாங்கள் எல்லாம் இந்த ஊருக்கு அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோன்னு. அப்போ சிறுபான்மை ஆணையம் செய்யாததை சிறப்பு குழு செஞ்சிருமா? செய்ய முடியுமா? அப்போ பவர் எங்கே இருக்குது? ஆணைய தலைவருக்கு பவர் இருக்குதா? சிறப்பு குழுக்கு பவர் இருக்குதா? சிறப்பு குழு வந்து அமைச்சு ஒரு நாளைக்கு அவங்க 2 தொகுதி 3 தொகுதி போகிறாங்க. ஒரு தொகுதி பிரச்சனையை பார்க்கறதுக்கே 1 மாதம் ஆகணும் மேடம். அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு தொகுதியில். இவங்க ஒரு தொகுதியை வந்து 2 தொகுதி 3 தொகுதி ஒரே நாள் மதுரை போகிறாங்க, ஒரே நாள் விருதுநகர் போகிறாங்க. காலை மாலை போவோம், ஆளுங்களை கூப்பிடுவோம், ஃபோட்டோ எடுப்போம், நாங்களும் பார்த்துன்னு வந்துடுவோம். பிரச்சனை தீர்ந்துச்சா? அதுதான் நமக்கு வேணும். பிரச்சனை உங்களுடைய மக்கள் கொண்டு வரக்கூடிய கோரிக்கைகள் என்ன, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு ஒரு முடிவு கொடுக்காம நாங்கள் போனோம் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் 38 மாவட்டத்தையும் வரிசையாக போட்டுட்டு ஆணையம் முடிஞ்சிருச்சு, வாரியம் முடிஞ்சிருச்சு, சிறப்பு குழு முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் என்ன? என்ன ரிசல்ட் சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை நீங்கள் கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. 38 மாவட்டத்தில் போய் இத்தனை பிரச்சனைக்குரிய தேவாலயங்களை திறந்தோம், இத்தனை என்ஓசிகள் கொடுத்துருக்குறோம், இத்தனை கல்லறை தோட்டம் கொடுத்துருக்குறோம், இத்தனை காரியங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்கள். வரக்கூடிய கிறிஸ்மஸ் விழாவில் மக்கள் நம்புவாங்கல்ல? இப்படிலாம் சொல்கிறீங்க, ஆனால் வந்துட்டு சிறுபான்மையினரோட நாடி துடிப்பே வந்து முதல்வர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர் நாசர் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? மேடம், அரசியலில் இதெல்லாம் வந்து அவங்க பேச வேண்டிய சூழ்நிலை, பேசி தான் ஆகணும். நாடி துடிப்புன்னு வாங்க, அவங்களுக்கு தெரியாத டைலாக்லாம் அரசியல்வாதிகளுக்கு தெரியாத டைலாக் கிடையாது. அவங்க பேசுவாங்க. அவங்க வந்து தன் பதவியை தக்க வைக்கணும், மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், மறுபடியும் நமக்கு வந்து ஒரு சீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்க பேசுவாங்க. நாங்கள் அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்களோ நான் வந்து அதே நாளில் உங்களுக்கு நான் வந்து திறக்கப்படாத சபையினுடைய அறிக்கையை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி, இப்போது
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, இப்போ எடப்பாடியார் வரைக்கும் எப்போவுமே வந்து சிறுபான்மையர் அதுக்காகன்னு கிடையாது. பொதுவாகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ரம்லான் அப்போவாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து அவங்க வந்து பங்கேற்றுப்பாங்க. மக்களோட ஒன்றிணைஞ்சு வந்து செயல்படுவாங்க. அந்த மாதிரி திமுகவில் எதுவும் நடந்திருக்கா, இல்லை இப்போ தான் வந்து புதுசாக பண்ணுறாங்களா? அதாவது போன வருஷம் நடத்தலை. போன வருஷம் சேகர் பாபு சார் நடத்துனாங்க, போய் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம் நடத்துனாங்க. இந்த வருடம் மனிதநேய கிறிஸ்மஸ்னு ஒன்று நடத்துகிறாங்க. மேடம், நாங்கள் கிறிஸ்மஸ் விழா நடத்துறதை பற்றியோ, கிறிஸ்மஸ் பண்ணுறதை பற்றியோ, கேக் வெட்டுறதை பற்றியோ, ஊட்டுறதை பற்றியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை, என்ன சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் வந்து ஆலய புனரமைப்புக்கு ஒரு நிதியை கொடுக்குறீங்க, அரசு நிதியை கொடுக்குறீங்க, 6 கோடி சில்லறை கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை தேவாலயத்தை நீங்கள் புனரமைச்சிங்க? நீங்கள் வந்து இது செய்கிறோம் அதை செய்கிறேன்றீங்களா? செஞ்சு முடிச்சு காமிங்கன்னு தான் நான் சொல்கிறோம். அடிக்கல் நாட்டுறீங்க, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்றீங்க. நீங்கள் செஞ்சு முடித்ததை எங்ககிட்ட காட்டுங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் மேடம். இன்றைக்கி முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இவங்களுடைய நாடகம் எல்லாருக்குமே தெரியும். ஒன்றும் இல்லை, நான் இப்போ என் சிறுபான்மை சப்ஜெக்ட் விட்டுட்டு நான் பொதுவான ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வரேன் பாருங்கள். அது மக்கள் எல்லோரும் இப்போ தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி இலங்கை பிரச்சனை கச்சத்தீவுன்றாங்க. அந்த கச்சத்தீவு பிரச்சனை யார் கொண்டு வந்தா? அன்றைக்கி தமிழ்நாட்டு அன்றைக்கி காங்கிரஸ் கூட இவங்க கூட்டணி இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. கச்சத்தீவை தார வார்த்ததே திமுக அரசுன்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்றைக்கி கச்சத்தீவை மீட்கணுன்றாங்க. நம்பர் 2, இதே இவங்க என்ன சொல்கிறாங்க, நீட் தேர்வை வந்து எங்களை ரத்து செய்யணும். நீட் தேர்வு அன்றைக்கி கொண்டு வந்து யார் மத்திய அமைச்சராக இருந்த காந்தி செல்வன்ற அவர் காங்கிரஸில் கூட்டணியில் அமைச்சரவையில் இருக்கும்போது தான் நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நீட் தேர்வு வந்து ரத்து செய்கின்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி பிஜேபி பாசிச அமைப்பு, பிஜேபியை வந்து எதிர்க்கணும் அப்படின்றாங்க. இதே தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வர்றதுக்கு யார் காரணம்? இதே ஜெயலலிதா அம்மையார் 13 நாளில் பிஜேபி கவர்மெண்ட்டை கவுத்தாங்க, வாபஸ் வாங்கி முடியாதுன்னாங்க. அன்றைக்கி மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு பிஜேபி ஆதரவு கொடுத்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு யார் இன்றைக்கி உள்ளே இருந்தது? அன்றைக்கி யார் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வருவதற்கு யார் காரணம்? இன்றைக்கி பிஜேபி வேண்டான்றீங்க. பாசிச அமைப்பு. யோசித்து பாருங்கள். 4 வருஷம் 2 மாதத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? இன்றைக்கி போய் மடிக்கணினி கொடுக்குறாங்க. இப்போ கல்லூரி பிள்ளைங்களுக்கு ஒருத்தன் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது, ஒருத்தனுக்கு அடிபடும் பொழுது, அல்லது ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் தண்ணி கொடுக்கணும். ஐசியூவில் கொண்டு போய் தண்ணி கொடுக்க முடியாது. டாக்டரே சொல்லுவாங்க தண்ணி கொடுக்காதீன்னு. இப்போ எல்லாம் ஸ்டேஜ் முடிஞ்சு ஐசியூக்குள்ளே போகும்போது தான் இவங்க தண்ணியே கொடுக்குறாங்க. பிள்ளைங்க படிக்க வேண்டிய காலங்கள், படிக்க வேண்டிய நாட்கள்லாம் போய் எலெக்ஷன் வரதுனால லேப்டாப் கல்லூரி மாணவர்களுக்கு ஏன் முன்கூட்டியே கொடுத்தா, இந்த கல்வி ஆண்டி ஆரம்பத்திலே கொடுத்தா பிள்ளைகள் படிப்பார்களே. அப்போ பொதுவாய் பார்த்து வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உண்மையாகவே அந்த பிள்ளைங்களை தான் பார்க்கணும். அதுவும் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான். கல்லூரி மாணவன், பள்ளி மாணவர்களுக்கு கிடையாது. யோசித்து பாருங்க. அப்போ இந்த எலெக்ஷன் தேர்தல் வரப்போகுது, எதுனாலும் ஜனவரிக்குள்ளே செஞ்சிடணும். ஒருவேளை பிப்ரவரிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ சொல்கிறாங்க 1000 ரூபாய் நாங்கள் நிலுவைத் தொகையை கொடுக்க போகிறோம். இன்னொன்று அப்போ இத்தனை வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்துருவாரு. இத்தனை வருஷம் சேர்த்து கொடுக்க சொல்லுங்கள். டே 1 என்னைக்கு அரசு அமைஞ்சிச்சோ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் 1000 ரூபா கணக்கு போட்டு கொடுக்க சொல்லுங்கள். இது எல்லாம் மக்களுக்கு தெரியும் மேடம். இது நம்ம சொல்லின்றது அவசியம் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க எந்த நேரத்தில் எப்போ வாக்களிக்கும் போது என்ன செய்யணுன்றது அவங்க கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்காங்க. யாரும் ஏமாற்றவே முன்ன மாதிரிலாம் கிடையாது. மக்களை இப்போலாம் யாரும் ஏமாற்றவே முடியாது. தெளிவாக இருக்கிறாங்க. வாக்கை வந்து கரெக்டாக சிந்தாமல் சிதறாமல் நல்லா அவங்க கரெக்டாக செலுத்துவாங்க. இப்போ வந்து சிறுபான்மையருக்கு வந்து திமுக செய்த சலுகைகள் இல்லைன்னா சட்டப்பூர்வமான என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? இது நான் 1 2 இப்போ வந்து 5 வருஷத்தில் கல ஆய்வுலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. அவங்க செஞ்சது என்ன? மேடம், நான் வந்து மொத்தமாக செய்யலைன்னு சொல்லி நான் வரல, வாதத்துக்கு வரல. அதாவது எதை வந்து பிரச்சனைக்குரியதோ அதை செய்யணும் மேடம். ஒரு ஆட்சியாளர்கள் வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்குரியதை செய்யணும். பிரச்சனைக்கே இல்லாதது அப்படிப்பட்ட இடங்களில் போய் இன்றைக்கி வந்து எத்தனையோ தேவாலயங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையினால பூட்டப்பட்டு இருக்குது. அந்த தேவாலயங்களுடைய பிரச்சனையை நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கு முதலமைச்சர் தானே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் அந்த சட்ட ஒழுங்கு தலையிட்டு அவரால் பார்க்க முடியலத? ஏன் தேவாலயத்தை திறக்க முடியல அவங்களால? அப்போ சட்ட ஒழுங்கு அவங்க தானே வச்சுருக்கிறீங்க. நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் செய்யுங்க அதை. இன்றைக்கி வந்து சிறுபான்மை துறை இருக்கிறது, சிறுபான்மை ஆணையம் இருக்குது, சிறுபான்மை நலவாரியம் இருக்கிறது, சிறுபான்மை மேம்பாட்டு கழகம் இருக்கிறது, சிறப்பு குழு இருக்கிறது. இத்தனை இது சிறுபான்மைக்காக செயல்படுகிறது.
ஏற்கனவே என்னதான் சார் செய்றாங்க எல்லாரும்? அதை தான் நீங்கள் தான் கேட்கணும். நாங்கள் கேட்டோம், எல்லாம் கேட்டோம். ஒன்றும் அவங்க செஞ்ச பாடு இல்லை. எல்லாமே ஒரு லிமிட்டோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடிக்கடி பேசினாங்கன்னா அமைச்சர்லேருந்து தூக்கிடுவாங்க, அவ்வளோதான். நல்லா செஞ்சார் செஞ்சு மஸ்தானு, அவர் நல்லா செஞ்சார்னா அவர் அமுச்சிடுவாங்க. மனோ தங்கராஜ் எதனா அங்கே போய் கேட்டார்னா அமுச்சு விட்ருவாங்க. இவ்வளோ தான் அவங்க வேலை. பாரபட்சம் பார்க்குறாங்களா சார் அந்த குடும்பம் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும், அவ்வளோதான். மீறி இதெல்லாம் கேட்குறோம். மக்கள் பிரச்சனைலாம் மக்களுக்காக நீங்களாம் பேசவே கூடாது. போயிட்டு மக்கள் இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்கன்னா ஒரு காதில் வாங்கிட்டு, இல்லைங்க நீங்கள் தான் நாடி துடிப்பு, இந்த மாதிரி போய் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருந்தாச்சுன்னா அதுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கும். இல்லைங்க மக்கள் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, இதை செய்யலை அதை செய்யலை கேட்குறாங்கன்னா அவர் அவள் தான் அடுத்த நாள் அமைச்சர்லேருந்து போயிடும். இப்போ சிறுபான்மையருக்காக உண்மையாவே வந்து குரல் கொடுத்தது யாரு? குரல் கொடுக்கறது யாரு? மேடம், அதிமுக ஆட்சியிலையும் பிரச்சனை இருந்துச்சு. பிரச்சனை இல்லாமலாம் இல்லைன்னு சொல்லலை. திமுக ஆட்சியிலையும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனைக்கு தீர்வு தான் வேணும். எந்த ஆட்சி வந்தாலும் பிரச்சனை இருக்கும். சிறுபான்மை மக்கள் நசுக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள், உரிமைகள் பறிக்கப்படும், சலுகைகள் பறிக்கப்படும், சுயமரியாதை இருக்காது, திராவிடம் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. ஆனால் ஆட்சியாளர்கள் பெரும்பான்மை வாழட்டும், பெரும்பான்மை ஆளட்டும், சிறுபான்மை வாழட்டும். பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து ஆளுங்கள், சிறுபான்மை வாழ விடுங்கள். சிறுபான்மைக்கு என்ன தேவை? எங்கள் கல்வி நிறுவனத்தில் எங்களுடைய மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு வர வேண்டிய சலுகைகள் இன்னும் கிடைக்கல. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்துவத்தில் தான் கல்வியும் மருத்துவமும். இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2010 இருக்கட்டும், 2015 இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய எல்லா தேர்தல், எல்லா கிறிஸ்மஸ் காலங்களிலும் தேர்தலிலுமே கிறிஸ்துவ மக்களுக்காக அவங்க பேசும்பொழுது சொல்வார். தெளிவாக பேசுவாங்க. அவங்க ஒரு நான் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தேன், ஒரு மிஷினரி அம்மா தான் எனக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க. நான் சேப்பலுக்கு போகும்போது பழைய ஏற்பாட்டினுடைய கதைகளை படிப்பேன், புதிய ஏற்பாடுடைய ஓமைகளை படிப்பேன். அதுதான் என்னை நல்வழிப்படுத்துது. கிறிஸ்துவம் தான் மருத்துவத்தை கொண்டு வந்தது, கிறிஸ்துவம் தான் கல்வியை கொண்டு வந்தது என்று காலஞ்சென்ற ஜெயலலிதா அம்மையார்கள் அடிக்கடி சொல்லுவார். அவங்க பேசக்கூடிய எல்லா மேடைகளிலும் பேசுவார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவத்திற்கு நாங்கள் என்ன கேட்குறோம்? நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை தான் கேட்குறோம். கல்வி நிறுவனங்களை கொடுக்க மாட்டேன்றீங்க. இதே ஒரு சிறுபான்மை கல்வி நிறுவனம் ஈரோட்டில் இருக்குது. பல ஆண்டுகளாக எங்களுக்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய அங்கீகாரத்தை கொடுங்கன்னு கேட்டுட்ருக்குறாங்க, கொடுக்கல. திருவண்ணாமலையில் ஒரு கிறிஸ்துவ கல்வி நிறுவனம் இருக்கிறது. அந்த கல்வி நிறுவனத்துக்கு சலுகைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, கொடுக்கல. ஏன்? அவங்களுக்கு தனியார் கல்விகள் வரணும். சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் ஃபீஸ் கம்மி, பிள்ளைங்களுடைய சலுகை கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது, வருமானம் வராது. ஆனால் ஒருவர் தனியார் கல்லூரி கொண்டு வந்தால் அரசுக்கு போய் சேர வேண்டியதான சலுகைகள் சேரும், கப்பம் கட்டிடுவாங்க, போக வேண்டியதெல்லாம் போயிடும். சிறுபான்மை எங்கே போய் கொடுப்பாங்க? அதனால் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை தவிர, எத்தனை முறை போய் அவங்க கலாய்வு செய்தாலும், கலாய்வினுடைய எத்தனை பெட்டிஷன் வந்துச்சு, எத்தனை பெட்டிஷனுக்கு தீர்வு கண்டாங்க, எத்தனை பெட்டிஷனுக்கு தீர்வு காண்டன்றதை காமிக்க சொல்லுங்கள். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தேங்க்யூ மேடம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.